இது வந்து புதுசாக வரக்கூடிய அரும்பு பாருங்கள், ஃபுல்லாகவே மொட்டாகவே இருக்குது. இதுவும் புது அரும்பு. இதுவும் புது அரும்பு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா பூ காலையில் பார்த்தா பூ வளர்ந்துருக்கும். காலைல பறிச்சதுனால பூ பெருசாக இல்லை இதில். இதுதான் காக்கட்டான் பூங்கிறது. அடுக்குமல்லி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. மல்லிகை பூவில் என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை இதுலேயும் வரும். பூ காலையில் பறிச்சிட்டாங்க, அதனால் பூ பெருசாக இல்லை. நான் மதியம் இந்த வீடியோ பிடிக்க வந்தேன். அதனால் மட்டும் ஒன்று ரெண்டு தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் போட்டிருக்குறாங்க, களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுக்கு மல்லிங்கிறது வேறு மாதிரி இருக்குது, இது காக்கட்டான் பூ. மல்லியில் என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை இதுலேயும் வரும். செம்பேனு, மொக்கு புழு, மொக்கு வண்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இதில் வரும். பார்த்தீங்களா, காலையிலே பூ பறிச்சிட்டாங்க. பூ பறிச்சனால இப்போ வந்து வெறும் செடியாக இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. நாளைக்கு காலையில் பார்த்தா ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். இந்த களைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோசினேட் அமோனியம் அடிச்சுக்கலாம். நிறைய பேர் தெரியாமல் களை வெட்டிகிட்டு இருப்பீங்க. அடுக்கு மல்லிங்கிறது இதே மாதிரி 100 ஸ்டெப்பு மேலே இருக்கும், அது அடுக்கு மல்லி. இது காக்கட்டான் பூன்னு சொல்லுவோம். பாருங்க, முட்டில் எவ்வளோ பூ இருக்கு பாருங்க. சுற்றி தென்னந்தோப்பு, அது இடையில வந்து 1 ஏக்கர் ஃப்ரீயாக இருக்குது. அதில் வந்து காக்கட்டான் பூ போட்டிருக்குறாங்க.